ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை என்ன மீல்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சு புடலங்காய் வந்து இருந்துச்சு நேத்து சந்தையில் வாங்கினது. அதை வந்து கூட்டு வைக்க போகிறோம். வாழைப்பூ வந்துட்டு வடை சுட போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து புடலங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி 3யும் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பருப்பையும் வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். தேங்காய், சீரகம், பூண்டு இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு, கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சிட்டு, அந்த 3யும் வந்து இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் அடுப்பில். சரிங்களா? அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வடைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். வாழைப்பூ வந்துட்டு ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே பச்சையாக போட்டு மிக்சியில் வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் நைஸாக. ஸோ அரைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் கலர் இருக்கும். அது கூட வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. அது வந்து கெட்டி பதம் வரணும் இல்லைங்களா? பருப்புக்கு பதிலாக நம்ம கடலை மாவு கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து கட் பண்ண வெங்காயம், சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு வந்துட்டு சோடா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும் புஸ்ஸுன்ட்டு. அது கூட வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கட் பண்ண மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பெனஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம வடை வந்து சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு கூட இப்படி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தாளித்து விட்டுட்டோம்னா குழம்பு கூட்டும் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து புடலங்காய் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கூட்டு, வடை, அப்பளம், ரசம், மோர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.